துர்நாற்றம் அடிக்கும் சுற்றுப்புற சூழல் 480 லட்சம் டன்னு, 10 கோடி டன்னு. இதெல்லாம் நெல்லு தானியத்தோட அளவு இல்ல, இன்னைக்கு நம்ம நாட்டுல போட்டுட்டு இருக்க குப்பையோட அளவு. அந்த பாதி குப்பை எங்க உருவாகுது தெரியுமா? கொத்தால்சாடுல இருக்க என் காலேஜ் ரோட்ல தான். எங்க அப்பா வந்து 12வது முடிச்சோடனே காலேஜ் சேர்க்கிறேன்னு சொன்னாரு. கொத்தால்சாடுல காலேஜ் இருக்குது உனக்கு கிட்ட, நீ போறியான்னு சொன்னாரு. நான் கேட்டேன், என்னப்பா விளையாடுறியா, நீதான் அங்க வியாபாரம் பண்ற, எங்கப்பா அங்க காலேஜ் இருக்குது அப்படி கேட்டேன். எங்க அப்பா சொன்னாரு, அடி பாவி, அங்கதான் நான் உட்காந்து விக்கிறேன், அங்க ஒரு பெரிய காலேஜ் இருக்குது, பசங்களா படிக்க போகுதுன்னு. தம்பி நீ நிமிந்து பாருடா, தலைய நிமிந்து பாருடா. அப்பதான் நான் போய் பாக்குறேன், அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க போது அவங்க ரோடெல்லாம் குப்பை இருக்கு. ஆனா அந்த காலேஜ் என் கண்ணுல தெரியல, அந்த குப்பை தான் தெரிஞ்சிச்சு. சரி, உங்க அப்பா வந்து இந்த கொத்தவால் சாவடியிலேயே வியாபாரம் பண்றாரா? எங்க அம்மாவும் பண்றாங்க, என் பாட்டில இருந்து அங்கதான் பண்றாங்க. சரி, காலேஜ் சேர்ந்துட்டேன். இப்ப வந்து என் காலேஜ் எங்க இருக்குன்னு சொன்னல, இப்ப நான் எங்கேயும் நான் போய் சுத்தி பார்த்தது கிடையாது எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு. என் ஏரியா, என் காலேஜ் ஏரியா எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். அது மூலமா எப்படி மத்த சுற்றுப்புற சூழல் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. இப்ப இங்க இருந்து போறீங்க, போனோன்னு பிளிச்சுன்னு ஒருத்தர் வச்சு வந்து போவான் தலைமையிலேயே, அப்ப தெரிஞ்சுக்கணும் அதான் பிராட்வே பஸ் ஸ்டாப்னு. எது கேள்வி கேட்க கூடாது, கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஏன் நீ பாத்து போக வேண்டியதானே அப்படி கேட்பான். மேற்கொண்டு அவர்கிட்ட பேசுனீங்க அடி வந்துரும், அதனால அப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க. போனீங்கன்னா அடிக்கிற காத்துல அந்த தெருவுல இருக்கிற பிளாஸ்டிக் கவர் மொத்தமும் மூஞ்சிலதான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போங்க, அவங்க ஒரு மூத்திர சந்து இருக்கு. என்னடா பொம்பளை பொண்ணு வருது, நம்ம இங்க இப்படி அசிங்கப்படுத்துறோமே, காலேஜ் எத்தனை பேர் நாங்க போறோம், 1500 பேர்ல 1000 பேராச்சும் பஸ்ல தான் போறோம், அந்த மூத்திர சந்து வழியா தான் போறோம். சரிங்களா? அதுவும் உன்னோட வீட்டுக்கு முன்னாடி போறியா, இல்ல அடுத்த வீட்டு சோத்துல போற. அவன் என்ன பண்றான், நண்பா சிறுநீர் கழிக்காதன்னு போட்டுருந்தான், கேக்கல, அங்கதான் போனேன். அடுத்த நாள் என்ன பண்ணா, நாயே இங்க சிறுநீர் கழிக்காதன்னு போட்டான், அதையும் கேட்கல. அடுத்த நாள் என்ன பண்ணா, ஒரு பிஞ்சு போன செருப்பை மாட்டிட்டான் அந்த இடத்துல. இங்க நாய சிறுநீர் கழிச்ச நாய் இந்த செருப்பாலேயே அடி வாங்குவேன்னு ஏரோ மார்க்கா போட்டான், அப்பயும் நீ கேட்கல. சரி, அவருக்கு பாவம் அங்க பாத்ரூம் இல்ல, பப்ளிக் டாய்லெட் இல்ல, அதனால அவர் அங்கதான் சார் அடிப்பாரு. நீங்க கத்தி குத்திருந்தீங்கன்னா அவர் ஒழுங்கா டாய்லெட் உள்ள போவாரு, அது சுத்தமா இருக்குதோ இல்லையா அது அவங்க விஷயம். அப்படியே போறேன், போனீங்கன்னா அப்படியே ஒரு லெஃப்ட் வாங்க, அந்த ரைட்ல போனீங்க, அங்க ஒரு மூத்திர சந்து இருக்கு. வந்தீங்கன்னா காய்கறி அப்படியே ரோட்ல கொட்டி கிடக்கும், அழுவி போன காய்கறிங்க. இப்ப நான் போய் கேட்டேனா, ஏன் நீங்க குப்பையை எங்க ரோட்ல போட்டீங்கட்டா, உன் தலையா போடுவேன்னு கேப்பான். எங்க அப்பாவே என்ன கேட்டாரு, குப்பை தட்டி வச்சு விடு, சரிங்களா? குப்பை தட்டி அமுச்சு குத்துந்தீங்கன்னா அவங்க அது குப்பை தொட்டில போடலன்னு நீ அப்புறம் கேட்கலாம். குப்பை தட்டி வச்சா நான் குப்பை தொட்டில கொட்டுறேமா, அப்ப நான் எங்க கொட்டுறதுன்னு கேட்பான். சரிங்களா? அப்படியே போங்க, ரைட்லயா லெஃப்ட்லயா? ஸ்ட்ரைட்டா போகணும். போனீங்கன்னா நீங்க சொன்னீங்க காமா இருக்கும் கோயில், எதுக்கு தெரியுமா? உள்ள போனே, எப்பா சாமி இதெல்லாம் தாண்டி நான் காலேஜுக்குள்ள வந்துட்டேன்னு நன்றி சொல்லணும் சாமிக்கு, அதுக்குதான் கோயில். கன்னிகா பரமேஸ்வரி காலேஜ் வாசல்ல கோயில் கட்டுறதுக்கு இதான் காரணமாமா? மழை காலத்துல ஒரு ஃபெசிலிட்டி கம்மி, நீங்க போனா கூட சரி, ரோட்ல இருக்க மொத்த சேரும் எங்க ட்ரெஸ்ல தான் இருக்கும். போனீங்கன்னு நினைச்சீங்க, உங்களே அடையாளம் தெரியாது அந்த சேத்துல, அடையாளம் தெரித்தி விட்டுருவான். கோயில்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தெரித்தி விட்டுருவாங்க, நேரம் எங்களை வந்து தான் பாக்கணும். சரிங்களா? இப்படி எல்லாம் இருக்குது. அப்படியே உள்ள வந்துட்டோம். எங்க காலேஜ்ல குடிக்கிற தண்ணி கேன் வாட்டர் இருக்குது. அதனால என்ன பண்ணுவோம், டெய்லியும் ஒரு வாட்டர் கலை புச்சுன்னு போயிடுவோம். எதுக்கு?
பஸ் ட்ரெயின்ல பாதி பசங்க வருவான், பஸ்ல பாதி பசங்க வருவான். திருப்பி வீட்டுக்கு 2 ஹவர் 1 ஹவர் ஆகணும்ல, அதுக்கு தண்ணி குடிக்கணும்ல, அதனால புடிச்சுன்னு போவோம். என்கிட்ட வாட்டர் கேன் கிடையாது, என் ஃப்ரெண்டு கிட்ட வாட்டர் கேன். டெய்லியும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கும்டி புண்டி 2 ஹவர் போவா. அந்த தண்ணி அவ புடிச்சுன்னு போகும்போது டெய்லியும் அவகிட்ட மனக்கெட்டனே போய் கேட்பேன், கொஞ்சம் தண்ணி தடி, கொஞ்சம் தண்ணி தடின்னு. அவளும் குடுக்கவே மாட்டா. நானும் உங்ககிட்ட காலேஜ் சேர்ந்துல இருந்து கேட்டுன்னு இருக்கிறேன், இன்னும் நீ எனக்கு கொடுத்ததே கிடையாது அப்படின்னு கேட்பேன். அவ சொல்லுவா, இல்ல உனக்கே தெரியும், நான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும் போறேன், அது வரைக்கும் நடுவுல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா தண்ணி வேணும், ஏன் உனக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல தண்ணி கிடைக்காதுன்னு கேட்பேன். அப்ப வந்து சொல்லுவா, அங்க இருக்கிற தண்ணி குடிக்கிற மாதிரியா இருக்குது, அந்த அளவுல இருக்குது நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தண்ணி. அப்ப எத்தனை பேரு டூரிஸ்டே வராங்க, வெளி மாநிலத்துல இருந்து வராங்க, அவங்க 2 நாள் கூட தங்கி அங்க தண்ணி குடிக்கிறாங்க. அவங்க குடிச்சாங்கன்னா திரும்பி அவங்க ஸ்டேட்டுக்கு போய் சேருவாங்களேன்றது சந்தேகம். உலகத்திலே இன்னைக்கு 2வது அழகிய கடற்கரை எதுனா நம்ம சென்னையில இருக்கிற மெரினா கடற்கரை. அங்க போய் பாத்தீங்கன்னா பீச் தெரிதோ இல்லையா, உலகத்திலே இன்னைக்கு 2வது அழகிய கடற்கரை எதுனா நம்ம சென்னையில இருக்கிற மெரினா கடற்கரை. அங்க போய் பாத்தீங்கன்னா பீச் தெரிதோ இல்லையோ, நல்லா குப்பை தெரியும். குப்பை தெரியுமா? அப்படியே போங்க, படகு இருக்கும், படகு அடியில 2 ஜோடி, ஆனா இங்க அது கிராஸ் மாதிரி உட்காருக்கும், இங்க இது கிராஸ் மாதிரி உட்காந்துருக்கும். இது என்ன கிராஸ் ஓவர் மேட்ச்? 2 ஜோடியா போவாங்க, இவர் ஜோடி அது கூட சேர்ந்துரும், அவர் ஜோடி இது கூட சேர்ந்துரும். சரிங்களா? சரிங்க. அப்படி நடக்குது. அப்புறம் எங்க அப்பா கிட்ட போய் கேக்குறேன், அப்பா என் ஃப்ரெண்ட் எல்லாம் பீச்சுக்கு போறாங்க, நானும் போட்டுமான்னு. ரொம்ப முக்கியம், காலம் கெட்டு கிடக்குது, நீ பீச்சுக்கு போற, அப்ப நீ அந்த இடத்துல தப்பு பண்றல, என்னைய மாதிரி ஒரு இளைஞர் தப்பு பண்ணும்போது எங்க அப்பா பாக்குறாரு, என் மேல அக்கறை, நம்ம பொண்ணு இதெல்லாம் பார்த்து கெட்டு போயிடுவாளன்ற ஒரு பயத்துல நாள் தானே என்னை அம்ப மாட்டாரு. சென்னையில இருந்துக்குன்னு இது வரைக்கும் எங்க அப்பா என்னை பீச்சு கூட்டின்னு போனதே இல்ல. பீச் பார்த்தது இல்லையா நீ? எங்க அத்தை கூட போயிருக்கேன். அத்தை கூட போயிருக்கிறேன். நல்ல வேலை. மெரினா பீச்சுக்கு உங்க அத்தை எப்ப கூட்டிட்டு போனாங்க? நான் சின்ன வயசுல இருக்கும்போது கூட்டின்னு போனாங்க. இப்போ உனக்கு எவ்வளவு வயசு ஆயிடுச்சு? அப்ப நான் 6வது படிச்சேன், இப்ப நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். இப்ப போய் நான் எங்க அத்தை கிட்ட கேட்டா அவங்களே கூட்டின்னு போவாங்கன்னு டவுட் தான். யாராவது பாவம் பார்த்து உங்களை பீச்சு கூட்டிட்டு போங்க பாப்பா. சார் யாராவது தப்பா நினைச்சிட போறாங்க சார். ஏமா நான் வந்து அத்தை கூட்டிட்டு போனாங்கன்னு கேட்டாங்க இல்லையா, அடுத்தது யாராவதுனா ஒரு அத்தை, ஒரு மாமா, ஒரு பெரியப்பா, ஒரு சித்தப்பா தாமா நான் சொல்வேன். உன்னை யாராவது பீச்சு கூட்டிட்டு போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி விஷயத்துல நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே? அது நான் தூங்கிட்டேன். எங்க பஸ்ல போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு நாத்தம். ஐயோ என்னடா இது, தூக்கத்துல செத்து போயிரும் போல இது, அந்த மாதிரி ஒரு நாத்தம். சரி கண்ணு தந்து பார்த்தா ஒரே இருட்டு, முன்னாடி இருக்கிற டிரைவர் கூட தெரியல எனக்கு. அவரு டிரைவர் பாவம் கஷ்டப்பட்டு ஓட்டுனுக்குறாரு, அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு ஷேர் ஆட்டோ போதுங்களா, அது அப்பதான் தெரியுது அந்த ஷேர் ஆட்டோல வந்து வர புகைதான் அதுன்னு. சரிங்களா? போறேன், போய் வீட்டுல போய் சேர்ந்தா அப்படியே போய் போனா மாதிரி படுக்க வேண்டியதுதான். மத்த நாள் காலையில எந்திரிக்க முடியாது. எங்க ஏரியால வந்து நிறைய கட்சி தலைவருங்க வந்திருக்கிறாங்க, நிறைய பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்கள நான் பாத்துக்கிறேன். அவங்க கிட்ட நான் போய் பேசினது கிடையாது. மேடை போட்டு செட்டு போட்டு கரண்ட போட்டு எங்க இருக்குதோ 8:30 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும் கரண்ட கட் பண்ணி ஜெனரேட் மூலமா உன் செட்டுக்கு அமிச்சிட்டு கியா கியா கியான்னு கத்துற. பக்கத்துல குழந்தை குட்டி படிக்குதா இல்ல தெரியல, ஆஸ்பத்திரி நடக்குதா தெரியல. ஒரு சின்ன தப்பு நம்ம ஜெனரேட்டர்ல இருந்து கரண்ட் எடுக்கிறது இல்ல, அது எம்ஏஎஸ்ல இருந்து தான் கரண்ட் எடுக்கிறாங்க. அது உனக்கு தெரியாது, ஒரு சின்ன பொண்ணு நீ. அப்ப உங்களுக்கு கரண்ட் எங்க இருக்கு வர்றதுதான் பிரச்சனை, கரண்ட் போறது பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் விவகாரமா இருக்கு. சொல்லுங்க. பேசுறாரு, தாய்மார்களே ஆரம்பிச்சு தந்தைமார்களே வரைக்கும் வந்து முச்சாச்சு.
அடுத்த நாள் காலைல வந்து அவரே பார்த்தாரு வச்சுங்களேன், ஐயோ இந்த இடத்துலயா நம்ம நேத்து நைட்டு பேசணும். கட்சி எல்லாம் உண்மையிலே ஏழைக்காக பாடுபட்டா ஏழையே இருக்க மாட்டான்டா, இந்தியாவில் ஏழையே இருக்க மாட்டான்டா. அந்த இடத்துலதான் நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன், இன்ன வரைக்கும் வாழுறேன். பாத்தீங்கன்னா இந்த இப்ப மழை பெஞ்சதுங்களா, 2000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தாங்க, எங்களுக்கு கொடுக்கல, அது வேற விஷயம். தெரு ஃபுல்லா தண்ணி, வீட்டுக்குள்ளேயும் தண்ணி. தலைவருக்கு நாட்டினிலே எத்தனையோ வேலை உண்டு, உன்னை எவன் பார்க்க போறான்டா, அட வெட்டி வேலை உன்னை எவன் பார்க்க போறான்டா. இப்போ இங்க இருக்குங்களா காசு தட்டுற வரங்களே, அந்த இடத்துல வந்து மழை கொட்டுச்சுன்னா வண்டி ஓட்ட முடியாது. அந்த பிரிட்ஜ்ல கூவாத்து தண்ணி எங்க வருதுன்னா, நான் இருக்கிற எம்ஜிஆர் நகருக்கு ஸ்ட்ரைட்டா வருது. புரிஞ்சுங்களா? நீ எம்ஜிஆர் நகர் எங்க இருக்க? எம்ஜிஆர் நகர் வந்து கேகே நகர்ல இருக்கு, பக்கத்துல இருக்கு. நீ எங்க படிக்கிற? பிராட்வே படிக்கிறேன். இருக்கிறது கேகே நகரா? ஆமா. இங்க இருந்து கேகே நகர் பக்கத்துல எம்ஜிஆர் நகர். கொத்தவால் சவடியில் வியாபாரம் பண்றது அப்பா, அம்மா, பாட்டி, சித்தப்பா எல்லாரும். ஓ, அங்க தினம் போயிட்டு வராங்களா? ரைட்டா. அங்க வந்து நிறைய 400 குடிசை கிட்ட வாழுது. அந்த குடிசை வாழ்ந்த தண்ணி எல்லாம், அந்த கூவாத்து தண்ணி எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ள வந்தோடனே அவங்க நேரா எங்க இருந்து வருவாங்கன்னா, எங்க பக்கத்துல ஒரு ஸ்கூல், கார்பரேஷன் ஸ்கூல் இருக்கு. அங்க படிக்கிற பசங்க பாவம் 20 நாள் லீவ் விட்டுருவாங்க. எல்லாரும் வந்து அங்க டேரா போட்டுருவாங்க. தங்கிட்டு அந்த தண்ணி வத்துதா 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 வத்திக்கிட்டே இருக்கும். மழை பெஞ்சு அத்த வெயில் காலம் வந்தாதான் அந்த தண்ணி வத்தும். அப்பதான் அவங்க வீட்டுக்கே போவாங்க. அப்பதான் அவங்க ஸ்கூலே நடக்கும். பாத்துங்க, இப்படி இருக்குது. சரி, இப்ப வந்து ஒரு போலீஸ்னா 100 நம்பர் அழுத்துறீங்க, ஒரு எமர்ஜென்சினா 108 நம்பர் அழுத்துறீங்க. ஒரு இடத்துல குப்பை இருக்குன்னா என்ன நம்பர் அழுத்தணும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கே நேத்து தான் தெரியும். எனக்கே நேத்து தான் தெரியும். 1913. அவங்க போன் பண்ணா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா இல்லையா அது வேற விஷயம். ஆனா நம்பர் இருக்குது. இருக்குது. அது நீ கண்டுபிடிச்ச. அதை யாரு சொல்லணும்? யார் சொல்லணும்? ஒரு சுகாதாரத்துறை இந்த மாதிரி நம்பர் இருக்குது, நீங்க குப்பை போட்டா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க, நாங்க வந்து எடுக்கிறோம்னா அவங்க சொல்லணும். அது சொல்லல. சரி, இப்படிதான் இருக்குன்னா நான் சின்ன வயசுல வந்து கொசு மருந்து வண்டி. ஒரு நிமிஷம், அப்போது சின்ன வயசுலங்கிறியே, இன்னும் ரொம்ப வயசான பாட்டி மாதிரி பேசாதமா. இப்பவே நீ உனக்கு சின்ன வயசு தான். ஓகே, ரைட். என்ன பண்றது, 18லயே நோய் வந்துடுது. கொசு மருந்து வண்டி நல்லா போக போட்டு இந்த செட் எல்லாம் போடுவாங்களா, போக போகையா கிளம்புமே, அந்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு. அது பின்னாடியே நாங்க ஓடுவோம், விளையாடுவோம். சரிங்களா? ரோட்ல அது எப்ப கொசு மருந்து வண்டி பின்னாடியே ஓடுவீங்களா? என்ன சினிமால வர மாதிரி வருது. அது எங்களுக்கு ஒரு புதுசு தானே, அது ஜாலியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட பின்னாடியே ஓடுவோம். எப்பனா எப்ப தெரியுமா வரும் அந்த கொசு மருந்து வண்டி? அடிக்கிற வெயிலுக்கு கொசுவே எரிஞ்சு போயிடும். அப்ப வரும் அந்த கொசு மருந்து வண்டி. மழை பெய்யும், தண்ணி அப்படியே தேங்கி நிக்கும். அப்ப வராது, கொசு பரவும். ஏன் தெரியுமா? பின்னாடி நாங்களா ஓட முடியாதுல மழை பெய்யும். இப்ப வந்து இங்க உட்காந்து ஜென்ஸ் விட்டுருக்க, ஒரு சில ஜென்ஸ் விட்டுங்க, எல்லா லேடிஸும் சிகரெட் பிடிப்பாங்களா? யார் நான் போய் கேட்கணுமா? மோஸ்ட்லி பிடிக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க, ஒரு சிலர். அதாவது இப்போ ஒருத்தன் சிகரெட் பிடிக்கிறான்னா அதுக்கு முன்னாடி 30 சென்டிமீட்டர்ல நம்ம இருந்தான்னா நாமளும் சிகரெட் பிடிக்கிறதா அர்த்தம். அவனுக்கும் கேன்சர் வருது, கூட வேடிக்கை பாக்குறேன் பாரு, பின்னாடியே போறேன் பாரு, எனக்கும் கேன்சர் வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம உலகத்துல வந்து 71 விழுக்காடு
பர்சன்டேஜ் தண்ணி இருக்குது. அதுல 97.3% கடல் தண்ணி, அதாவது உப்பு தண்ணி. அப்புறம் அதுல 2.7% வந்து நன்னீர், அதாவது ஆறு, ஏரி, குளம், குட்டை இதுல இருக்கிற தண்ணி 2.7%. அதுல இது இருக்குதா வத்தி போச்சா தெரியல, இருக்குது. அதுல 7% சுத்தமான தண்ணி. இதோ அங்க நீங்களே கேன்ல வச்சிருக்கீங்க. ஏமா உங்களுக்கு எல்லாம் கொடுக்கலையா? இன்னைக்கு 300 கோடி ரூபாய் கொடுத்து தண்ணி வாங்குற அளவுல நம்ம இருக்கிறோம் பாத்துக்கோங்க. அதாவது காசு கொடுத்து தண்ணி வாங்குற அளவுல இருக்கிறோம். இப்ப 65% மேல நோய் வருது சுத்தம் இல்லாத தண்ணியாலதான். காச நோய், வாந்தி பேதி, டிப்தீரியா, அப்புறம் வந்து மஞ்சள் காமாலை, இந்த நோய் எல்லாம் வருதுன்னு பார்த்து பயந்துட்டு நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் இல்லையா? அப்ப வந்து ஒரு பணக்காரன் வந்து தன்னால கேன் வாட்டர் குடிச்சிருவான். நான் இப்ப என் காலேஜ்ல இருக்கிறதால தப்பிச்சேன். ஆனா அதுவே ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லயோ இல்ல ஒரு ஸ்கூல்லயோ இருக்கா? இல்ல. நான் 12வது படிக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அங்க வந்து 4500 பசங்க படிக்கிறாங்க. கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். ஆனா அங்க எல்லாரும் வாட்டர் கேன்ல தான் தண்ணி தூக்கிட்டு போவாங்க. பார்த்தா ஒரு பெரிய டேங்கே இருக்கும். என்னடா இது எல்லாரும் டேங்க்ல. நான் ஃபர்ஸ்ட் நாள் போய் 11th அட்மிஷன் வாங்குறப்ப போய் பார்த்தேன். என்னடா இது எல்லாரும் இவ்வளவு பெரிய டேங்க்ல தண்ணி பிடிக்காம இல்ல வாட்டர் கேன்ல புடிச்சிட்டு போறாங்களே அப்படி பார்த்தா திரும்பி பாக்குறேன் டிஃபன் பாக்ஸ் கழுவினுக்குறாங்க குடிக்கிற தண்ணியில. நான் போய் கேட்டேன், என்னங்க மேம் இந்த மாதிரி இருக்கு குடிக்கிற தண்ணியில போய் டிஃபன் பாக்ஸ் கழுனா அந்த தண்ணியை குடிச்சிட்டியா தெரியாதனமா? அட்மிஷன் நடக்கும் பாருங்களேன். படிச்சு நல்ல மார்க் எடுத்த பசங்களா கியூல நின்னு இருப்போம். நல்லா வெள்ளையும் சொல்லையுமா மாட்டிக்கிட்டு ஒரு 10 நாங்க காலைல 8 மணிக்கெல்லாம் போய் கியூ போட்டு டிஃபன் கூட சாப்பிடாம போய் நிப்போம். நல்லா வெள்ளையும் சொல்லையுமா மாட்டிக்கிட்டு வருவாங்க. வந்து இந்த பொண்ணுக்கு சீட்டு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. அவங்க போட்டு குத்துருவாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணை உனக்கு தெரிஞ்ச பொண்ணை வந்து சேர்க்கணும்னா மட்டும் வர உன் கண்ணுல தெரியலையா அந்த டேங்க் தண்ணி இப்படி இருக்குது. ஆமா, நீ ஏதோ லஞ்சம் வாங்க போறத பத்தி ஏதோ சொல்ற அப்படின்னு நினைச்ச. எங்க இருந்து எங்க கொண்டு வந்து லிங்க் பண்ணமா? சூப்பர். அந்த காலத்துல தலைவர் இருந்தாங்க. நோட்டீஸ் வச்சா கூட, அதாவது அழைப்பிதழ் வச்சா கூட 10ஓட 11 ஆளா வந்து உட்காருவாங்க. இப்ப பார்த்தானா போட்டி போட்டுக்குன்னு நீ இவரை கூட்டினு வந்துட்டியா, நான் பார் அவருக்கு மேல ஒருத்தரை கூட்டினு வரேன். கல்யாணத்துக்கு எத்தனையோ பெண்கள் இருக்காங்க வரதட்சணை வாங்குறேன்னு கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்ட. 10 கோடி ரூபாய் போட்டு அவ்வளோ பெரிய மண்டபம் எடுத்து அந்த பொண்ணுக்கு அவ்வளோ நகைய போட்டு இதுல அந்த இவரை வேற கூட்டினு வர போற பத்தியா அவருக்கு பொட்டி பொட்டியா கொடுக்க போற. படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல, குடிச்சு பார்த்தேன் ஏறிச்சுன்னு அங்க வேற ஒரு டான்ஸ். இங்க நான் படிச்சுன்னு இருப்பேன். விடிஞ்சது போ இன்னைக்கு புக்க மூடி வச்சு தலைகாணி எடுத்து தலையை வச்சுன்னு படுக்க வேண்டியதான். காலையில ஸ்கூலுக்கு போனா எக்ஸாம் நடந்து இருக்கும். அந்த இடத்துல எனக்கு இலவசமா முட்டை போடுறாங்களோ இல்லையா என் பேப்பர்ல முட்டை வந்துடும். அதாவது அந்த பொண்ணு என்ன சொன்னாரு உங்களுக்கு புரியுது? அதாவது சுற்றுப்புற சுகாதாரம்ங்கிறதுல பொல்யூஷன் ஒண்ணு வரும். அப்ப சொல்றது நாய்ஸ் பொல்யூஷன். அதாவது அந்த பொண்ணு என்ன சொன்னாரு உங்களுக்கு புரியுது? அதாவது சுற்றுப்புற சுகாதாரம்ங்கிறதுல பொல்யூஷன் ஒண்ணு வரும். அப்ப சொல்றது நாய்ஸ் பொல்யூஷன். அதாவது பிள்ளைங்க படிக்க முடியாதபடி போட்டு சாவடிக்கிறாங்க. நேற்று நான் வந்து வீட்டுல போயிட்டீங்க 6 மணிக்கு போனா 10:45 வரைக்கும் எங்க வீட்டுல என் பெட்ரூம்ல என்னால இருக்க முடியல. பிரைவசிக்குள்ள எப்படி வராங்கன்னு எனக்கே தெரியல. போட்டு ஹை பிச்சில் வைக்கிறாங்க.
ரைட், யூ ஆர் ரைட். நாய்ஸ் பொல்யூஷன் நல்லா கொண்டு வந்தோமா. அடுத்தது இப்ப வந்து என் ஃப்ரெண்டு, நான் என்னன்னா எங்கேயுமே போய் தேட தேவையில்ல, எல்லாம் ஃப்ரெண்டுன்னு வராங்க பாத்தீங்களா, அவங்களே போதும் சொல்றதுக்கு. ஃப்ரெண்டு வருவா, இன்னைக்கு ஒரு கைய பாத்தண்டி, கைய காலை பாத்தண்டின்னு. யாரோட கைடடி பார்த்த அப்படின்னா, எங்க ஏரியால ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இந்த மாதிரிக்கு அப்புறப்படுத்த அந்த நோயாளிகளோட ரத்தம், சிரிஞ்சு, ஊசி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து போட்டுறாங்க வெளிய. அதை எரிக்க கூட இல்ல, அப்படியே நாய் கவி எடுத்துன்னு வந்து வாசல்ல போட்டு வச்சிருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா பாதி பெண்கள் கையில கிளவுஸோட தான் அலையறாங்க பாத்தீங்களா. அப்படியே ஏன் நம்ம இங்க செய்யற அக்கிரம அநியாயம் எல்லாம் மேல போய் ஓசோன் படத்துல ஓட்ட போடுதா, அது சும்மா இல்ல, நேரா சூரிய கதிர்களை நம்ம இதுக்கு அனுப்புது. எவ்வளவு பேர் தோல் நோயின்னு அவதிப்படுறாங்க. இப்படி நீர் உன்னால சுத்தமா தர முடியல, காத்த உன்னால சுத்தமா தர முடியல, இன்னும் என்னென்னமோ சுத்தமா தர முடியல. அப்படிலாம் இருக்கிறப்போ உனக்கு நான் ஏன் ஓட்டு போடணும்? உன்னை ஏன் நான் ஒரு மக்கள் பிரதிநிதியா அங்க உட்கார வைக்கணும்? அங்க உட்கார வச்சா ஒழுங்கா இதெல்லாம் பேசுன்னு தானே உன்னை உட்கார வச்ச. நீ என்ன பண்றாங்க, போய் பெஞ்ச தூக்கி போட்டு சண்டை போட்டு வர. இப்படி எல்லாம் செஞ்சுன்னு இருக்கப்ப எதாச்சுமா தண்ணி குடிக்கணுமா? தண்ணி குடிப்பா. ஏ தடுமாறுற? ஓகே சொல்லு. சரி, அத மூடு. டாக், ஒண்ணு பேசு. இப்ப வந்து நிறுத்து. ரைஸ் யுவர் ஹேண்ட். நல்ல தூக்கு, கையில மேல, கையை நல்லா மேல தூக்கு. இப்ப கையில வச்சுக்கோ. எதுக்கு நான் சொல்ல, இந்த முறைக்கு பேர் STR முறைன்னு பேரு. ஸ்மைல், சரி. எஸ் டி டாக், பேசு. ஆர் ரைஸ், தூக்கு கைய. எப்போ நீ இன்கன்வீனியன்டா ஃபீல் பண்ணாலும் இந்த STR முறையை யூஸ் பண்ணால் அந்த பர்சன் இன்கன்வீனியன்டா இல்ல, ஆல்ரைட்டா இருக்கான்னு அர்த்தம். அதுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க சொன்னீங்க இப்படி இருக்குன்னு. ஒரு 18 வயசு பொண்ணு என்னாலேயே 20 நிமிஷம் நின்னு பேச முடியல. என்ன பண்றது? அதனால நான் வந்து இப்போ பொதுமக்களையோ அரசியல்வாதியோ யாரையுமே இப்ப வந்து சொல்லல. அப்துல் கலாம் சொல்லிருக்காரு, அரசியல்வாதிய நம்பல, பொது மக்களை நம்பல. ஏன் அவர மாதிரி ஒரு இருக்கிற சயின்டிஸ்டே அவர் நம்பல. யார நம்புறாரு? என்ன மாதிரி இருக்கிற ஒரு இளைஞனை. இத பாக்குற அண்ணா, அக்கா, தோழி, தோழா, தங்கச்சி, தம்பி எல்லார்கிட்டயும் சொல்றேன், அவங்களாம் எப்படியும் நாசமா கெட்டு போட்டோம். நீயாச்சும் நம்ம சுற்றுப்புற சூழலை நல்லபடியா வச்சுக்கணும்ன்றதுதான் என்னோட ஆதங்கம். ஏன்னா எனக்கு தெரியாது, என் பக்கத்துல இருக்கிறவங்க கூட நாளைக்கு சுகாதாரத்துறை மினிஸ்டரா வருவாங்க. நாளைக்கு நான் போய் அவங்க கிட்ட மனு கொடுக்கணும்னா லைனா என்னால நிக்க முடியாது. இங்கேயே 20 நிமிஷம் நிக்க முடியல. அதனால இப்பயே சொல்லிக்கிறேன், தயவு செய்து நல்லபடியா பாத்துக்குங்க சுற்றுப்புற சூழலை.
சுற்றுப்புற சூழலை பத்தி அது ஏற்கனவே ட்ரை சப்ஜெக்டுமா, அதை பத்தி இவ்வளவு ஒரு ஒரு வெகுளித்தனம், ஆனா அதுல நகைச்சுவை, நகைச்சுவைக்கு பின்னாடி இவருடைய புத்திசாலித்தனம் மூணுத்தையும் கலந்து தெரியுமா? இது எல்லாத்த விட அந்த காலத்துல KR விஜய் அவருடைய சிரிப்பை ரசிச்சனா உன்னுடைய சிரிப்பை உன் பல்லாட ரசிக்கிறேன். மக்கள் அரங்கம், விசுவின் மக்கள் அரங்கம்.